ரஜினிகாந்த் அவர் வந்து அவரோட உடல்நிலை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு இருந்தீங்களா? அவரோட அரசியல் நிலைப்பாடு குறித்து நீங்கள் எதனா பேசியிருந்தீங்களா? எதுங்க எனக்கு ரெண்டாவது பகுதி கேட்க. அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து எதனா பேசியிருந்தீங்களா? நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அது எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது, அதுவும் முக்கியமாக பத்திரிகையில் சொல்ல முடியாது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. நாங்கள் பல காலமாக நண்பர்கள். அவர் அறிக்கையில் வெளியிட்டிருக்கும் அந்த செய்திகள் ஏற்கனவே எனக்கு தெரிந்தது தான். அதை அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அவ்வளோதான். சீரமைப்போம் தமிழகத்தை அப்படிங்கிற டைட்டில் இந்த பிரஸ் மீட் நடக்குது. சீரமைக்க வேண்டிய முக்கியமான முதல் விஷயங்கள்னு என்னென்ன நினைக்கிறீங்க? இல்லாத ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதே சீரை நோக்கி செல்லும் ஒரு முனைப்பு தான். ஊழல் ஃபஸ்ட்டு ஆனால் பாக்கி எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு டாமினோ பிரின்சிபல் என்று சொல்வார்கள். அந்த ஒரு விஷயத்தை தட்டிவிட்டால் பாக்கி தீமைகள் எல்லாம் தன்னால் சாய்ந்து விடும், சரிந்து விடும். அதற்கு பிறகு சீரமைக்க வேண்டிய பட்டியல் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கள் ஆட்கள் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வேலையின்மை என்பது மிகப்பெரிய சவாலாக இந்தியாவையும் முக்கியமாக தமிழகத்தையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது என்று நம்பும் கட்சிகள். அது என்ன தீர்வு என்று நீங்கள் கேட்டால் அதை செய்து காட்டிவிட்டு சொல்வதோ அல்லது அட்லீஸ்ட் பட்டியல் மக்கள் நீதி மையத்துடையது என்பதை பிரகடனப்படுத்தி விட்டோ அதை பப்ளிசைஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது வெவ்வேறு கட்சிகளுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுப்பது போல ஆகிவிடும். அதுவும் சார், ரஜினிகாந்த் வந்து அவர் சொன்ன கருத்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கீங்க. ஆனால் ரஜினிகாந்தோட பயணிக்க அவரோட சேர்ந்து பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அவங்களை முன்னிறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 3வது கட்சிக்கான தலைமை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி வைக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. திராவிடம்ன்ற வார்த்தை எப்போ தேசிய கீதம் இருக்க வரைக்கும் திராவிடம்ன்ற வார்த்தை இருக்கும். ஆனால் வந்து கழகங்களுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மாற்று கருத்துக்களை வந்து கமலஹாசன் தெரிவிச்சுட்டு வருவதாக அரசியல்கள் நோக்கர்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சி கூட்டணி அமைக்குமா அமைக்காதா? அதற்கு பதில் சொல்லும் நேரம் இதுவல்ல என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எங்கள் கட்டமைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் எண்ணிக்கையிலும் எங்கள் யாத்திரையின் முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் பார்த்தீர்கள். இதில் இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு புலப்படும் உண்மை, எங்களுக்கு கிடைத்திருக்கும் விழுக்காடுகள் கணக்குகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் தான் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி. இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவர். கழகங்களோட கூட்டணி அமைத்தால் அது பத்திரிகையில் வந்த செய்தி. இது பத்திரிகை சந்திப்பு. இப்பொழுது உங்களுடைய நிர்வாகிகளோடு நீங்க பேசுற கருத்து தான் வெளியே வந்திருக்கு. அந்த கருத்துக்கள்லாம் வந்து இல்லை, என்னை கூட்டணிக்கு இவ்வளவு அவசரப்படுத்தும் காரணம் என்ன? அதை நீங்க சொல்லுங்க. நீங்க எனக்கு இல்ல, நீங்க பேசும்போது 3வது அணிக்கான தகுதி வந்து விட்டது மக்கள் நீதி மையத்துக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்ப 3வது அணி அமைக்க போறீங்களா? அமைந்து விட்டது என்றுதான் சொல்லுகிறேன் நான். இதுவே ஒரு அணி. ஆகையால் நாங்கள் கூட்டணி வைப்பது என்பது வந்து நல்லவர்களின் கூட்டணியாக இருக்கும். அது அதாவது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? எங்கேயுமே நான் உங்க கட்சி தவிர நல்லவர்கள் இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அப்படி அந்த நல்லவர்கள் கூட்டணி அமையும் பொழுது இது முதல் அணியாக இருக்கும். 3வது அணியாகலாம் இருக்காது.
முதல் அணியாக இருக்கும். அவர்களுடன் கூட்டணி உண்டு. நல்லவர்கள் வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள். மனம் விரும்பி நொந்து இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வர வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப கழகங்களோட கூட்டணி இல்லைன்ற பட்சத்தில் பாஜகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? எதுங்க? பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு, கழகங்களோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு? நல்லவர்களுடன் சொல்லியிருக்கேன். அப்ப பாஜக நல்லவர்கள் இல்லையா? நீங்க நல்லவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கிறத சொல்லியிருக்கேன். கட்சிகளுடன் கூட்டணி என்பது இந்த நேரத்தில் இவ்வளவு அவசரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நவம்பர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகளை எங்கள் கட்சி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கூட்டணி பற்றி பேச தருணம் இல்லை. சார் கூட்டணி சார் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டீங்க சார். சார் ஹியர் சார், சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டீங்க. திமுக ஒரு பக்கம் அதிமுகவை எதிர்த்து அதை வச்சு ஓட்டு கேட்பாங்க. அதிமுக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத வச்சு ஓட்டு கேட்பாங்க. மக்கள் நீதி மையம் எதனை மையமாக கொண்டு வாக்கு கேட்க போறீங்க? சட்டமன்ற தேர்தலுக்கு மையத்தின் ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? ஓகே, இது என்னுடைய ஒரிஜினல் பதில் அல்ல. இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு பதில். பட் நல்லவர் ஒருவர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு நல்லதுக்கு காப்பிரைட் கிடையாது, அதனால சொல்றேன். இது காந்தியார் சொன்னது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நேர்மைதான் என்கிறார். அதை நான் தைரியமாக சொல்லலாம். மக்கள் நீதி மையத்தின் ஸ்ட்ராட்டஜியே நேர்மைதான். அதை எப்படிங்க சொல்ல முடியும்னா, அதுக்கு பதிலுக்கு ஆமாம் எங்களுக்கும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லட்டுமே பார்ப்போம். சமமான கட்சி என்று சொல்லிக் கொள்கிறவர், இப்போ சரித்திரம் படைத்த கட்சி என்று சொல்லிக் கொள்பவர்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் நேர்மைதான் என்று சொல்லட்டுமே பார்ப்போம். மனசை தொட்டு அல்லது உங்களை நம்ப வைக்கும்படி சொல்லட்டுமே. நாங்கள் செய்ய போவது பழி போடும் அரசியலும் அல்ல, பழி வாங்கும் அரசியலும் அல்ல, வழிகாட்டும் அரசியலாக இருக்க வேண்டும் என்று நம்பி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில்? கூடுதலாக இன்னொரு கேள்வி. திரு முருகானந்தம் சொன்னார் 160 தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு மக்கள் நீதி மையத்திற்கு இருக்கு அப்படின்னு. இது எந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில், எந்த கல ஆய்வின் அடிப்படையில்? முதல் கேள்வி உங்களுக்கு. உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க. இன்று இருக்கக்கூடிய கள நிலவரம் 100 ஓட்டிற்கு கீழே தோத்தவர்கள் 2 பேர், 1000 ஓட்டிற்கு கீழே தோத்தவர்கள் 16 பேர், 5000 ஓட்டுக்கு கீழே தோத்தவர்கள் 40+, 10,000 ஓட்டு கீழே தோத்தவங்க இன்னொரு 40+. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுடைய கள நிலவரம் 10லிருந்து 15% பாராளுமன்ற தொகுதியில் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்குமோ அதெல்லாம் புள்ளி விவரமாக எடுத்து கிட்டத்தட்ட 100லிருந்து 150 இடங்களிலே மக்கள் நீதி மையம் மிகப்பெரிய தாக்கத்தை மட்டுமல்ல வெற்றியை ஏற்படுத்த முடியும். எங்களுடைய இன்டர்னல் டேட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நாங்கள். இது வந்து உங்களுடைய இரண்டாவது கேள்வியினுடைய பதில். முதல் கேள்வி என்ன சொன்னீங்க பிரதர்? அதாவது எங்க கள ஆய்வுகளில் சாதனை நிலையை வைத்து சொன்னதுதான், தன்னம்பிக்கையில் வந்த வார்த்தை தான். எங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக சொன்ன வார்த்தை அல்ல அது. கள ஆய்வுகள் எங்களுக்கு தெரிவிக்கும் எண்கள் தவிர கடந்த சில குறுகிய காலகட்டத்தில் 1,00,000 பேர் கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு மக்கள் கொடுக்கும் சமிக்கை என்றே எனக்கு தோன்றுகிறது. மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் பணி தொடங்கிவிட்டதா? அது எப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதை அறிவிக்கும் நாள் தான் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கும் நாள். சார் உங்களுக்கு தகவல் சொன்னது யாருன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அவங்க தகவல் சொல்லலை. உங்க தகவல் எங்க இருந்து வர்றது தெரியல.
எனக்கு தகவல் வரலைங்க. நான் தான் மக்கள் நீதி மையத்தின் தலைவர். அதனால் எனக்கு தெரியல உங்களுக்கு எங்கே இருந்து தகவல் வந்தது. சார் ரஜினிகாந்த் சார் இல்லை இல்லை, அவர் உடல்நிலையை பார்த்துக்கணுங்கிறது நண்பராக சொல்கிற ஒரு விஷயம். நல்லவர்கள் வர வேண்டும் என்பது எனக்கு எப்பவுமே இருக்கும் ஆசை. ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் எது முக்கியங்கிறத பார்க்கும்போது உடல்நலம் முக்கியம். ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது நான் அல்ல, அவர் தான் செய்யணும். அதை நான் ரெண்டு விதமாகவும் வற்புறுத்த முடியாது. அதனால் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என் அன்பு என்னங்கிறது அவருக்கு புரியும். அதை இங்கே விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சார் சட்டசபை தேர்தலில் கமலஹாசன் போட்டியிடுவாரா சார்? இங்கே சட்டசபை தேர்தலில் கமலஹாசன் போட்டியிடுவாரா? அவரோட குரல் சட்டசபையில் எம்எல்ஏவாக ஒதுக்குமா? உங்களோட முடிவு? கண்டிப்பாக ஒலிக்கும். இந்த தொகுதி ஏதாவது முடிவு பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஆட்களுக்கு என்னுடைய இதில் சொல்லும்பொழுது சில நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன். அதற்கு நான் சொன்ன உதாரணம், கண்டிப்பாய் மக்கள் நீதி மையத்தின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும். அதற்கான தகுதியுடையவர்களாக இன்று முதல் நீங்கள் நடக்க துவங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். அரசியல்ல எந்த தொகுதியில் நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க, அதை கேட்டுக்கிறேன். ஆனா எங்க நான் போட்டியிட போறேங்கிறத நான் கையெழுத்து போடும்போது உங்களுக்கு தெரியும். சார் சட்டசபை தேர்தலில் சார் திமுக அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்கு. திமுகவோட வயசு 70, அதிமுகவோட வயசு 50 வயசு. உங்களோட கட்சியோட குழந்தை கிட்டத்தட்ட 2 வயசு. எப்படி அந்த போட்டி பணம் பலம் படைப்படத்தான் இது பண்ணுவீங்க? நீங்க முதல்வர் வேட்பாளராக சொல்லியிருக்காங்களா? உங்களால முதல்வர் ஆக முடியும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா எப்போ முதல்வர் ஆகுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, எனக்கு மாற்றம் வேணுங்கிறது முக்கியம். என் கட்சி முடிவு பண்ணி அவங்க யார் முதல்வர்னு சொல்கிறாங்களோ அவங்கள முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார்கள். அறிவித்தும் விட்டார்கள் என்னை பொறுத்தவரை. அதனால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுவேன் நான். சார், தமிழகத்தில் கடந்த 10 நாட்களாக 2 இஷ்யூ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஒன்று மனுஸ்மிருதி சம்பந்தமானது, இன்னொன்று வேல் யாத்திரை. இது 2 பற்றின உங்களுடைய கருத்து என்ன? மனுஸ்மிருதி புழக்கத்தில் இல்லாத புத்தகம். அதை பற்றிய விமர்சனம் தேவையற்றது. அது புழக்கத்திலேயே இல்லை. நீங்கள் ஐபிசியை பற்றி கேளுங்க, என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அது மேலே யாராவது கை வைக்கிறதா இருந்தால் அது போராட்டம் படிக்கும். இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது புழக்கத்தில் இல்லாத ஒரு புத்தகம். எதுங்க, கல்ச்சர்ல எத்தனையோ இருக்குங்க. அதாவது உடன்கட்டை ஏறுதலும் கல்ச்சர்ல இருந்தது தான். நீங்க அதில் ஏறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தகைய சோகம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்கு இலக்காக கூடாது. அது கல்ச்சருங்கிற பேர்ல அதை செய்யக்கூடாதுன்னு. அப்படி மாறி மாறி வருவது தான் கல்ச்சர். நாம் தான் அதன் காவலர்கள். அது பழையதை காத்து வைப்பது அல்ல கல்ச்சர். காலத்துக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப நம்முடைய கல்ச்சரை மாற்றிக்கொள்ளணும். ஆனால் அந்த கல்ச்சர் மாறும்போது நம்முடைய தரம் எவ்விதத்திலும் குறைந்து விடக்கூடாது. ஐயா, என்னுடைய ஆர்வம் எல்லாம் வேலை எப்படி வாங்கி தருவது என்பதுதான். இந்த வேலை யார் வேணா கையில் எடுக்கலாம். அந்த வேலை வாங்கி தருவது என்பது பெரிய பொறுப்பு. தமிழகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அது. அந்த வேலை யாத்திரை வேண்டான்னு ரத்து செய்தாங்கன்னா நல்லது. அது சட்ட ஒழுங்கு நினைத்து அவர்கள் செய்திருக்கலாம். அதற்கு இங்கே ஒரு கடந்த கால போலீஸ்காரர் உட்கார்ந்திருக்கிறார். அதை நன்றி வேணா, அதுக்கு சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டது என்று நன்றி சொல்லலாம். உங்களுக்கு ஏற்றுக்கிடுங்கிறது எதை வேணா ஏற்றுக்குங்க. நான் எதை ஏற்றுப்பேங்கிறது தான் முக்கியம். குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. நான் எதுலையுமே பி டீமா இருந்தது இல்லைங்க. எந்த
டீம்லையும் நான் பி டீமாக இருந்ததில்லை. நான் எப்போவுமே ஏ டீமில் தான் இருந்திருக்கேன். எனக்கு கிடைத்த வாத்தியார்கள் அப்படி சினிமா துறையிலும் சரி, எனக்கு கிடைத்த நண்பர்கள் இவர்களும் சரி, இது ஏ டீம். அப்புறம் பார்க்கலாம். அது உங்கள் பலத்தை பற்றி, தமிழகத்தை பற்றி தானே பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏன் தலைநகரில் இருக்கும் ஒரு கட்சியை பற்றி பேசி கொண்டிருக்கிறீங்க? Sir, there have been a lot of discussions between AIDMK or DMK, be it the promises that they are putting forth for the upcoming elections, be it three-language policy or talking about the Arumugaswamy Commission, and several other parties as well are talking. What do you think is the most needed importance for Tamil Nadu at this moment? Be it not only about three-language policy that is necessary or about Jayalalitha's death that they are probing into. What do you think is the number one priority for Tamil Nadu as not only a citizen but also as a leader who is going to stand in the upcoming elections? See, there are quite தமிழ்லையே சொல்லலாமா இல்லை இங்கிலீஷில் சொல்லணும்? Sir. தமிழ்லையே சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் பயன்படும் அது. அதாவது ஆதார தேவைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்காமல் இருக்கும் பொழுது அதுதான் முதல் ப்ரையாரிட்டி. பல ஊர்களில் 8 நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வழங்கப்படுகிறது என்னும் நிலை எவ்வளவு கேவலமான நிலை. இதையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். வேலையின்மை, அதுவும் அதாவது நாம் அதை பழிபோடும் அரசியல் அல்லன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில கணக்குகள் சொல்ல வேண்டும். பொங்கலுக்கு நீங்கள் ஒரு பக்ஷீஸ் கொடுக்குறீங்க மக்களுக்கு, வேறு திருவிழாக்கள் போது கொடுக்குறீங்க, எலெக்ஷன் போது ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க. ஆனால் இந்த கடந்த 6-7 மாதங்களாக கோவிட் நடந்த போது ஏன் அந்த பணங்கள்லாம் பட்டுவாடா செய்யப்படவில்லை? அதுக்கு செஞ்சோங்கிறீங்க. மழை நீருக்காக இவ்வளவு ஒதுக்கப்பட்டோங்கிறாங்க. ஆனால் 2 நாள் மழையில் ஒரு தெப்பக்குளமாகி விடுகிறது சென்னை. இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய, இதெல்லாமே பேசிக் அம்யூனிட்டிஸு செய்ய வேண்டி இருக்கிறது. முக்கியமாக வேலையின்மை, நம் தமிழகத்தை விட்டு அகன்று வேறு மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கும் தொழிற்சாலைகள், தொழில் வாய்ப்புகள், இவற்றையெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் ஆசை. இது மேனிஃபெஸ்டோ நீண்டுகிட்டே போகும். அதுவும் தயாராகி கொண்டிருக்கிறது உங்கள் முன் வைப்பதற்கு. 2 தலைவர்களுமே இல்லை, அந்த தண்டனை காலம்ங்கிறத எனக்கு தூக்கு தண்டனையில் நம்பிக்கை கிடையாது என்பதற்காக ஒரு சினிமாவே எடுத்திருக்கேன். நான் கூடாது என்பது தான். பல நாடுகளில் அது ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்ம நாட்டிலும் அது வர வேண்டும். ஆனால் அப்பத்தான் திருந்துவாங்கங்கிறாங்க. இதில் மேலிடத்தில் திருத்தங்கள், அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை, அரசியல்வாதிகள் எல்லோருமே நேர்மையாக நடந்து கொண்டால் மற்றவர்களும் நேர்மையாக நடந்தும். ஒரு டிட்டரண்ட், உன் உயிரை வாங்கி விடுவேன் என்று சொல்வது நல்ல சமூகத்தின் அடையாளம் அல்ல. சட்டம் இருக்க வேண்டும், ஒழுங்கு இருக்க வேண்டும். அவருக்கு இன்னும் பதில் முடியல. அதுக்கு நான் சொல்லிடுறேன். என்னன்னா, தண்டனையின் அளவை வெவ்வேறு காலகட்டத்தில் கூட்டியும் குறைத்தும், ஆயுள் தண்டனைங்கிறது நிஜமாவே ஆயுள் பூரா தண்டனை கிடையாது. நம்ம அதில் 14 வருஷங்களா, 14 வருஷம். அது ஒரு ராமருடைய வனவாசம் நீளம்தான் ஆயுள் தண்டனைங்கிறது. அப்படி இருக்கும்போது அதற்கான தண்டனையை கிட்டத்தட்ட அனுபவிச்சுட்டாங்க அவங்க. அதான் சொல்றாங்க, தூக்கு தண்டனை யாராக இருந்தாலுமே வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வாதம். அது சட்டம் எடுக்க வேண்டிய முடிவு. அது நான் சொல்லக்கூடாது. அது இன்னமும் கூட ஆளுநர் அதற்கான ஒப்புதல் அளிக்கிறார். குறிப்பாக சொன்னால் 2014 ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்த போதே அதற்கான தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதன் பிறகு தற்போதைய ஆட்சியிலும் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு தேர்தல் போடப்பட்டிருக்கு. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. ஆளுநர் தாமதப்படுத்துவதை தாமதம் தான் பார்க்குறோம். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு.
சார் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரின்னு வரலாம் ஒரு கருத்து இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு டம்மியான போஸ்ட்டில் வச்சுருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு அவருக்கு வந்து முறையான அனுமதி கொடுக்கல, தமிழ் சார்ந்த ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கிறதுக்கு. இந்த நிலையில் அவர் வந்து தனது பதவியை 3 வருஷத்துக்கு முன்னாடியே விருப்ப ஓய்வு கேட்டு அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தமிழகத்தில் இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது எப்படி பார்க்குறீங்க? 2வது கொஸ்டின், நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்காத பட்சத்தில் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஆதரவு கேட்பீங்களா? 2 கொஸ்டின். நான் எல்லா தமிழர்கள்ட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் எல்லாரிடத்திலும் கேட்குறேன். அவர்கிட்ட கேட்காம விட்டுருவேன்னா? கட்சி ஆரம்பித்தா கேட்குறது வேற விஷயம், ஒரு ஆதரவுன்னு கேட்குறது வந்து வேற விஷயம். கட்சி ஆரம்பிக்காத போது அப்புறம் மக்கள் நீதி மையத்திட்டு ஆட்சியை கொடுத்து பாருங்க, சகாயம் மாதிரி ஒரு சோகம் ஏற்படாது, அவருக்கு ஏற்பட்ட சோகம் ஏற்படாது. அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் மதிக்கிறோம், அந்த மாதிரி நல்ல அதிகாரிகளை மதிக்கிறோம். அவர்கள் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் இது. இது ஒரு அழைப்புன்னு எடுத்தால் அதில் ஒன்றும் வெக்கமே இல்லை. நல்லவர்களை தேடி பிடித்து அழைப்பது என்பதில் எங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது, பெருமைதான். பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து கமலஹாசன் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார், அதில் வந்து மக்கள் நீதி மையம் லோகோலாம் கொண்டு போய் வைக்கிறார்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா, மைனஸாக பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? நான் அதாவது நீங்கள் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். அதை பற்றி கேட்காத ஆட்கள் இதை பற்றி ஏன் கேட்குறீங்கன்னு தான் கேள்வி. ஆமாம், மேடையில் முழங்கும் அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு சொல்லியிருக்காரு. அவரை கேட்காத கேள்வியை என்னை கேட்கிறீர்கள். ஒரு கட்சியுடைய மேனிஃபெஸ்டோவையே நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இனி ஏழைகள் வேதனை படமாட்டார்னு மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு படத்தில் சொல்கிறாரு. நாகிரெட்டியார் அதன் தயாரிப்பாளர், எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எடுத்த படம் இல்லை அது. ஆக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதை சொல்லுவோம். இப்போ எம்ஜிஆர் வந்து பல நடிகர்களுக்கு, கட்சியில் இருந்த நடிகர்களுக்கு தன் கட்சி சின்னத்தை பச்சை குத்தி விட்டார். அவர்கள் எங்கு சென்று கையை உயர்த்தினாலும் அது கட்சிக்கான விளம்பரமாகத்தான் மாறும். அது மாதிரி தான் இது. இப்போ கமலஹாசன், மக்கள் நீதி மையம் ரெண்டும் சினானிமஸ். எந்த மேடை கிடைத்தாலும் நான் மக்கள் பிரச்சனை பேசுவேன், அது கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது பேச்சு சுதந்திரம் சம்பந்தப்பட்டது, என் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. சார் சார் இங்கே ஹலோ சார், பிரச்சாரம் தொடங்கி விட்டது, தொடங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறது தான் உண்மை. நான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் சென்று உங்கள் கண்ணில், உங்கள் வெளிச்சத்தில் நான் நிற்க முடிகிறதோ அங்கெல்லாம் இனி என்னுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும். ஊடகமாகவோ ஓப்பனாகவோ அது நடந்துகிட்டு இருக்கும். பிரச்சாரம் துவங்கி விட்டது. நவம்பர் மாதத்தில் என்னுடைய பயண நிகழ்ச்சி நிரலும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். சார், பொது வெளியில் கமல்ஹாசன் ஒரு ஆத்திகவாதியாக அறியப்படுறவர். ஆனால் இப்போ வந்து மகாபாரதத்தை கோட் பண்ணி பேசுகிறாரு, ராமரை கோட் பண்ணி பேசுகிறாரு. இப்போ அரசியலுக்காக ஒரு ஆன்மீக அரசியலை கமல்ஹாசன் முன்னெடுக்கிறாரா தேர்தலுக்காக? நான் நாத்திகவாதி அல்ல என்பதை பல முறை பல மேடையில் சொல்லியிருக்கிறேன். ஏன் அதை மறுக்கிறேன் என்றால், அது ஆத்திகர்கள் கொடுத்த பெயர். ஆஸ்தி நாஸ்தி என்ற பெயர் சொல்லிலிருந்து வருகிறது. அது அந்த பட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கென்று ஒரு பெயர் நான் வைத்து கொண்டிருக்கிறேன். அது காலகாலமாக என்னை போன்ற சிந்தனையாளர்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த குருவார்கள் எல்லாம் தங்களை அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாட்டிலும் ஏத்தியிஸ்ட் என்பது நாத்திகரை குறிக்கும் வார்த்தை, ராஷ்னலிஸ்ட் என்பது பகுத்தறிவாளனை குறிக்கும் வார்த்தை. நான் அப்படிப்பட்ட பகுத்தறிவாளர். உங்களுடைய பக்தியை புரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுடன் நான் ஒத்து வாழ வேண்டும், ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்ற பட்சத்தில் உங்கள் பக்தியை புரிந்து கொண்டு எனக்கு இடைஞ்சல் இல்லாமல் அதை நான் எப்படி வாழ்கிறேன் என்பதுதான் பகுத்த அறிவு. சார் 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 ஒரு நிமிஷம். எதுங்க?
இல்லையே, நான் நாத்திகவாதி மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் சொல்வது நீங்க பாருங்க, 6 மாசத்துக்கு இல்லை, 6 வருஷத்துக்கு முன்னாடி வெண்முரசு என்ற நாவலை என்னுடைய நண்பர் ஜெயமோகன் அவர்கள் எழுதும்போது அந்த ஆரம்பவிழாவில் பேசினேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி. நான் எப்பவுமே இந்த பேச்சு பேசிக் கொண்டிருப்பேன். எனக்கு அது பற்றி தெரிந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பேன். என்னுடைய கலாச்சாரத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அது தெரியாமல் இருப்பவன் அல்ல நான் என்பதுதான். குணாங்கிற படத்தில் நான் வந்து அபிராமி பட்டரின் பாடலை பாடுபவன் தான் இல்லையா? இப்போ சொன்னால் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் நேற்று கூட நம்ம இதில் இருக்கும்போது இதை பற்றியே நான் சொல்லி கொண்டிருந்தேன். நமக்கு சாதி மத பேதங்கள் கிடையாது. அனைவரும் நாங்கள் தமிழ்நாடு என்று சொல்லும்போது 7.5 கோடியில் வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மதம் ஆட்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு சாதி கிடையாது, ஆனால் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அவர்களின் பாதுகாப்பும் எங்களுடைய கடமையாகிறது. சார், மக்கள் நீதி மய்யம் கட்சி சார் ஒரு நிமிஷம் இந்த பல்லில்லாத லோக்பாலுக்கு பல்லு கட்டுவது தான். ஏன்னா அந்த சக்கரம் சுத்தணும்னா பல்லு இல்லாத சக்கரம் சும்மா உரசிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். சாணை பிடிக்கலாம், அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. பல்லு வச்சுட்டோம்னா மெஷினரி நகரும். அது பல்லில்லா சட்டமாக அது இருக்கக்கூடாது என்பதுதான். சார் மக்கள் this is regarding Manusmriti. சார் this is regarding Manusmriti. You said it is not in practice அப்படின்னு சொன்னீங்க. Manusmriti இப்போ அது வந்துட்டு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்துட்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்ஸில் வந்து there are content materials related to Manusmriti has been content இருக்குது, அதிலே அவங்க போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஸ்காலர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் they are saying that directly or indirectly this government is trying to bring back Manusmritiன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து லவ் ஜிகாத்துட்டு நான் இருக்கக்கூடாது. 4 ஸ்டேட் பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் they have brought laws against மேரேஜஸ்க்கு அகேன்ஸ்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி? நீளமான கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நான் என்னன்னா, என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் மேலே கை வச்சா நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன அழுத்தமான பதில்? நம்ம தான் பழி போடும் பழி வாங்கும் அரசியல் அல்ல எங்களுடைய அரசியல், ஆனால் வழிகாட்டும் அரசியல். எங்கள் கான்ஸ்டிடியூஷன் புக்கில் கை வைக்காதீங்க. எங்கள் சட்ட புத்தகங்கள் அது வந்து திருத்தி எழுதியக்கூடிய புத்தகங்கள் தான், திருத்தி எழுதப்படும். அந்த மாதிரி ஸ்மிருதிகள் எல்லாம் திருத்தி எழுத முடியாது. எங்கள் சட்டம் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக திருத்தி எழுதவும் முடியும். ஆனால் அதை ஆலோசித்து ஆய்ந்து அதை செய்வார்கள். சார் மக்கள் நீதி மய்யம் சார் இங்க எதுங்க? ஓ, நீங்க தமிழகத்தில் மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? அவங்க பேர் எங்களை ஆட்சி கொண்டாங்க தமிழகம். நீங்க இது போன்ற நடவடிக்கைகள் இல்லை என்று சொல்வதற்கு முன்னுதாரணமாக திகழும் தமிழகம். சார், மக்கள் நீதி மய்யம் கட்சி தேசிய கட்சியா உருவெடுக்கும் சொல்லியிருக்கீங்க. இங்க சார் மக்கள் நீதி மய்யம் கட்சி தேசிய கட்சியா உருவெடுக்கணும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதை பத்தி என்னங்க? மக்கள் நீதி மய்யம் கட்சி மாநில கட்சியா இல்லாம தேசிய கட்சியா உருவாகணும்னு தொண்டர்கிட்ட கடந்த 3 நாள் மீட்டிங்ல முடிவு எடுத்திருக்கீங்க. முடிவு எடுத்திருக்கேன். அதை என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? அதுக்காக இல்லை, நான் வல்லவனாக வேண்டும், நல்லவனாக வேண்டும் என்பதெல்லாம் வந்து பிளான். அதை நோக்கித்தான் நகர வேண்டும். தேசிய கட்சியாக வேண்டும் என்பது இன்றைய தேதியில் பேராசை போல் இருக்கலாம், ஆனால் நடக்கக்கூடிய ஒன்று. பேசியிருக்கோம். ஆமாம், உங்கள் செவி கூறாக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்காக பட் எல்லா விஷயத்தையும் நாங்கள் இன் கேமரா பேசின விஷயத்தெல்லாம் இங்கே பேச முடியாது. Once again, last 3 questions. Sir, you have seen that you have also said that regarding be it COVID or about the welfare of the press, you have said and you have expressed about the freedom of expression and freedom of speech. You have seen there have been several cases where the press has been constrained not only in
be it in this current year, but even the several years in the past as well, the freedom of speech, not even for public but for the press, has also been contained. What is your views on this? How do you think, if, for example, if it's a central government or a state government that is oppressing the freedom of speech, how do you think you will react, and what is your opinions or views on this? We will directly oppose anything that comes in the way of freedom of speech. எது ஏங்க நீங்க வந்து பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய வேலையை என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. அது இன்னொரு ஒரு ஆரம்ப பேச்சிலேயே உரையிலேயே நான் சொல்லி இருக்க வேண்டும். இல்ல ஆரம்ப உரையிலேயே சொல்லி இருக்க வேண்டும். சொல்ல விட்டுட்டேன். அதை சொல்வதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க. அதாவது தமிழகத்தை சீரமைப்போம், தலை நிமிர வைப்போம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று நாங்கள் மாறுதட்டிக் கொள்வது தனியாக செய்ய முடியக்கூடிய வேலையே அல்ல. உங்கள் பங்களிப்பும் அதில் இருக்கிறது. இது உங்களுக்கு கொடுக்கப்படும் அழைப்புதல். தமிழகத்தை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழர்கள் நலன் பேணுபவராகத்தான் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் தனி பேட்டி. மைக்கில் பேசு. மைக்கில். ஹலோ, வர தேர்தலில் உங்களோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கும்? ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்து அதுக்கான கால அவகாசம் கிடைக்கல, நிறைய அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா, இங்கே கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வில் முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து ஜாதியும் பணமும் தான். உங்களோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கும்? ரெண்டாவது, தேர்தல் செலவுக்கு என்ன பண்ண போறீங்க? அதற்கு நேர்மாறாக இருக்கும். எங்களுடைய வேட்பாளர் தேர்வு மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது மக்களுக்கு பிடித்தவர்களாக இருப்பார்கள். தெரிந்தவர்கள் என்ற அதற்கான இது வந்து சினிமா மட்டுமே உதாரணம் அல்ல. அவர்கள் தங்கள் நற்பணிகளால் மக்கள் மத்தியில் நற்பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிறோம். தேர்தல் செலவுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஐடியா இருக்கு? இல்லை, ரெண்டு தேர்தலுக்கு அது அனுமதி உண்டு. சார், தேங்க்யூ. லாஸ்ட் கொஸ்டின். அதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பார்ட்டியை அவர்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது அது நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் தோன்றுகிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லாஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ.